ஹலோ ஆல், ஹாப்பி மண்டே. தொடர்ந்து மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலின் வரலாற்றை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு ஸ்ரீஜா யூடியூப் சேனல். சிவபெருமான் மலையனூருக்கு வர பார்வதி தேவி தன் கணவனின் நிலையை பார்த்து பரிதவித்து போகிறாள். எந்த ஒரு பெண்ணாலும் தன் கணவன் இந்த நிலையில் இருந்தால் தாங்கவே முடியாதல்லவா? அதனால் தன் கணவனின் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நினைத்து தனது அண்ணன் நாராயணரிடம் உதவி கேட்கிறாள். அதற்கு அவர் அண்ணன் நாராயணர், அம்மா நீ கவலைப்படாதே, மயானத்தில் எழுந்து அருள் இருக்கக்கூடிய நீ அந்த மயானத்திலேயே உன்னுடைய கணவன் வந்து பிச்சை ஏற்கும் பொழுது நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல், கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கி முதல் கவலத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு, அதை பிரம்மன் தலையை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையும் போடு, அதையும் அந்த தலையை சாப்பிட்டு விடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்து விடு. உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிட தொடங்கும். அப்பொழுது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறுகிறார். அதன்படியே பார்வதி தேவி செய்யவும் சம்மதிக்கிறாள். பார்வதி தேவி தங்கி இருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான், தாயே பிச்சாந்தேகி என்று கேட்கிறார். தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.